வணக்கம். வணக்கம் சார் வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய சேட்டைகள். பிரபல நடிகரும் விஜய் டிவி பேச்சாளருமான தம்பி ரோபோ சங்கர் காலமானார். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த திமுக முப்பெரும் விழாவில் கரூர் நகரமே குலுங்கியது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே கரூர்ல போயிட்டு நம்ம செந்தில் பாலாஜியை மானங்கட்ட கிளி கழிச்சிருக்காரு. இந்த தடவை அவரையே புகழ்ந்து பேசியிருக்காரு. அது வந்து சோசியல் மீடியால ரொம்ப பேசப்பட்டிருந்தது. இல்ல அதாவது நான் எதுக்கே அவங்கள படிக்க சொன்னேன். நான் எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்துக்காண்டி படிக்க சொன்னா நீங்க இல்ல கூட ஒரு 2 எக்ஸ்ட்ரா போட்டு என்ன கூட்டணியில இருந்து வெளியே தெரிய போல இருக்கு. வருமானத்துக்காக அரசியலுக்கு வரவில்லை கமலஹாசன் பேச்சு. ஆனா அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எப்படிதான் நாக்கு வச்சு பேச முடியுதுன்னே தெரியல. நிமிஷம் மாத்தி மாத்தி பேசுறாங்க. அவரு நேரத்து பேசுறது ஒருத்தருக்கும் புரிய மாட்டேங்குது. ரோபோ சங்கர் செத்து போனோன்னு அவர் சொல்லிரு, உனக்கு அங்க வேலை இருக்கு, எனக்கு இங்க வேலை இருக்குன்னு பேட்டி. ஒருத்தர் செத்து போனான்னு சரியா, ரோபோ சங்கர் நேரத்தை இறந்தோன்னு சரி ஒரு ஆள் செத்து போனாரு, அவர் என்னுடைய நண்பர், நீண்ட கால நண்பர், பழக்கம் உள்ளவர், நல்லா நடிப்பாருன்னு சொல்லணும். எல்லாரும் அதான் சொன்னாங்க. அவர்கிட்ட மட்டும் பேட்டி கேட்காவ. அவருக்கு எனக்கு இங்க வேலை இருக்கு, நான் தங்கி விட்டேன், அவருக்கு வேலையில கிளம்பிட்டாரு. அதே மாதிரி இந்த நாய் பிரச்சனையோட ஒருத்தர் மைக்கு நீட்டி, ஐயா இந்த நாய் பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கழுதெல்லாம் அழிஞ்சது நீங்க கவனிச்சலா? இப்ப நாய்க்கு மட்டும் வந்து நிக்கிறீங்களா? அந்த இதுக்கு அந்த கர்நாடகா மன்னிப்பு கேட்க சொல்லியிருந்தா, அவர் ஏதோ டைலாக் விட்டாரு. அவன் சொன்ன மன்னிப்பு நீ கேட்கண்டான்ட்டான். மன்னிப்பு மன்னிப்பு என்பது நம்ம கொடுக்கக்கூடியது, வாங்கக்கூடிய என்னெல்லாமோ சொன்னாரு. அவன் குழம்பிட்டான். மன்னிப்பே வேண்டாம். அந்த அளவுக்கு பேட்டி கொடுத்தான். 15 வருஷமா அன்பே சிவன் ஒரு படம். இன்னைக்கு வரைக்கும் அதோட கருக்க நாங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு புரியல. இந்த மன்னிப்பு 25 வருஷம் கழிச்சு தான் நீங்க புரிஞ்சுக்கிட்டு பேட்டி கொடுத்து. மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரி அறுவை சிகிச்சை அரங்கில் நுழைந்த பாம்பு. அதாவது பாம்புக்கு என்னன்னா திடீர்னு வயிற்றுக்குள்ள என்னமோ ஒரு என்ன திங்கும் போது ஏதோ உள்ள போயிடுச்சு. அப்ப அது எங்க போய் எடுக்கணும்னு தெரியல. அந்த பக்கமா போறமே ஆபரேஷன் தேட்டர்னு போட்டோம்னா இது உள்ள போயிடுச்சு. ஆமா, அவருக்கு பண்ணும்போது எனக்கு லைட்டா பண்ணி விட்டுருங்க அப்படின்னு. வேற ஒன்னும் விஷயம் இல்லை. அதுவும் பாவம் தானே, வாயிலா ஜீவன் தானே. ஏதோ திங்கும் போது கடக்கணும் உள்ள தின்னுடுச்சு. பைக்கில் லிப்ட் தருவதாக கூறி மூதாட்டியிடம் கைவரிசை. விஜய் மாநாடு கடனை அடைக்க நகை பறித்த தாவேக நிர்வாகி கைது. ஆரணியில ஒரு மாநாட்டுக்கு போயிருக்காரு, கொஞ்சம் கடன் வாங்கிட்டு போயிருக்காரு. கடன் கொஞ்சம் அதிகமாயிட்டு வீட்டுல ஒரே பிரச்சனை. நீங்க பாட்டுக்கு விஜய் மாநாட்டுக்கு போயிட்டா கடன் ஓவர் ஆகி போச்சு, வேண்டாத வேலை பார்க்கன்னு சொன்னா இவன் பார்த்தான் எப்படியா கடன் அடைச்சிடணும் அப்படின்னு நைஸா கிளவி வா கிளவி நடந்து போவாத. அப்ப புது பைக் எடுத்துக்கணும், லிப்ட் கேட்டா யாராவது கிஃப்ட் தருவாங்க. அப்படி லிப்ட் கேட்டா கிஃப்ட் தருவாங்க. தமிழ்நாட்டில் மாநில மரமாக திகழும் பனை மரத்தை வெட்டுவதற்கு கலெக்டர் அனுமதி அவசியம், தமிழக அரசு உத்தரவு. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன நீங்க சர்ச் பண்ணி பாத்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பனை மரங்கள் நம்ம ஊர்ல வந்து 140 கோடி மேல இருந்திருக்கு. பனைமரம் மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் 140 கோடி. இப்ப நீங்க சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கோடி 7 கோடி கூட இல்லங்கிறதா ஒரு சின்ன தகவல். இல்ல அங்கங்க பனைமரம் நிக்கும், கண்ணுல மாட்டோம். இப்ப பார்த்தா பனைமரமே இல்ல. புரியுதான். 140 கோடி எங்க இருக்கு, 8 கோடி 10 கோடி எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசல கணவரை புரட்டி எடுத்த இளம்பெண். அதை விட நேற்று ஒரு வீடியோன்னு ஒரு சைக்கோ மாப்பிள்ள நினைக்கிறேன், அவர் 2 கையும் காலையும் கெட்டி போட்டு விடிய அடிச்சிருக்காங்க. 9 காலையில. அதாவது அங்க கணவன் தான் அடிச்சிருக்கான், அது மேட்டர் கிடையாது. இங்க மனைவி அடிச்சிருக்கிறா. நாங்க எவ்வளவு ஆதங்கத்துல படிச்சுட்டு இருக்கிறோம், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அதாவது நீங்க சொல்றது போலீஸ் பக்கம் கம்ப்ளைண்ட் எடுப்பான், எடுக்க மாட்டான், போய் சொல்லவும் முடியாது. கேவலம் பாவம் இந்த பிள்ளை. அதுக்கு வாழ்க்கை கொடுங்க. அப்ப சார் தூக்கி போட்டு என்ன இருக்கு, அவ யாரில் பறந்து நிக்கா, காலுங்க இருக்கு, தலைங்க இருக்கு, இவன் கழுத்துல கை இருக்கு. இந்த போட்டோ எப்படி எடுத்துருப்பாங்க? இது வீட்டுல சிசிடிவி அவன் வச்சுட்டான். எப்படின்னா டெய்லி அடிக்கா பார்த்தேன், இன்னைக்கு எப்படியாவது வெளியே சொல்லிடணும். நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால அவன் கேமரா செட் பண்ணி வச்சுட்டான். பறந்து அடிக்கிறா போலயே. தாவேக தலைவர் விஜய் வீட்டில் நுழைந்து மொட்டை மாடியில் அமர்ந்திருந்த இளைஞரால் பரபரப்பு, அரசு மனநல காப்பகத்தில் ஒப்படைப்பு. அந்த விஜய் வீடு காம்பவுண்டே அந்த கேட்டே அவ்வளவு பெருசா இருக்கும். அதுக்குள்ள எப்படி ஏறி சாடிட்டான்? அது ஏறி சாடி மட்டும் இல்ல, மொட்டை மாடியில போய் அழகா ஹாயா உட்காந்துருக்காரு விஜய் வீட்டுல. அது இப்ப நியூஸ்ல வரும், அப்ப பாத்துங்கன்னா நியூஸ்ல வரும்.